Hi friends. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு DC வேல்யூ அதாவது கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூக்கு வந்து நாம வந்து எப்படி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னம் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6th ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டாபிக் போகலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசி வேல்யூ. ஸோ நான் வந்து A0ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம் t. ஸோ அப்போ இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அப்சல்யூட்லி இன்டெகிரபிளா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய நார்மல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், g of omega ஈக்குவல் டு நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், இன்டெகிரேஷன் -∞ to +∞ g of t e power of -j omega t dt. ஸோ அப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டெகிரேஷன் -∞ to +∞ where g of t equal to a0. அப்போ a0 into e power of -j omega t dt. ஸோ ஹியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a0 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்டெகிரேஷன் -∞ to +∞ e power of -j omega t dt. ஸோ இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். a0 கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது e power of -j omega t divided by j omega கிடைக்கும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறோம் -∞ to +∞. ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது a0 into e power of -∞ minus e power of +∞ divided by இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -j omega வரும், -j omega. ஸோ இதிலிருந்து பாருங்கள் a0 divided by omega கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த மைனஸ் வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ e power of infinity minus e power of -∞ divided by j கிடைக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா a0 divided by omega into 2 times of sin infinity. ஆனால் sin infinity அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா not defined. அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது g of t is not integrable. ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து இதுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ நாம் வந்து இந்த ஃபார்முலா வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இப்போது இந்த வேல்யூ இதுக்கான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், g of t ஈக்குவல் டு a0 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் அஸ்யூம் a0 equal to 1. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு g of t அப்படின்றது 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நான் வந்து 1க்கான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த g of t எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g of t is equal to, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த 1ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 1. ஸோ இதுதான் g of t. ஸோ இது எப்படி நான் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது லிமிட் a tends to 0 1 இல்லை, இது ஒரு கிராஃப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா e power of -a modulus of t, இது t. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் e power of -a modulus of tல a tends to 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஏன்னா e power of 0ன்றது 1. அப்போ கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து -∞ t equal to -∞ to +∞ வரையும் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக 1 கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஃபங்க்ஷன் g of t. ஸோ அப்போ 1 அப்படின்றத நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா g of t which is equal to 1. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லிமிட் a tends to 0 e power of -a modulus of t. ஸோ இதுதான் வந்து 1 அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு தான் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of t அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 which is equal to Fourier transform of limit a tends to 0 e power of minus a modulus t. So, e power of minus a mod t வந்து Fourier transform கண்டுபிடிச்சு அதில் வந்து a tends to 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் Fourier transform of 1 கிடைச்சிரும். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 which is equal to ஸோ இப்படி நம்ம செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா லிமிட் a tends to 0 ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power of minus a mod t அப்படின்னு நம்ம போடலாம். இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power of minus a mod t கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். லிமிட் a tends to 0. ஸோ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2a divided by a square by omega square. ஸோ நீங்கள் இந்த e power of minus a mod t இது டபுள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து a ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டர் 0 ஆகிடும், கீழே டினாமினேட்டர் a 0 ஆகிடும். ஸோ அதே போல் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இந்த ஒமேகா ஸ்கொயர் வந்து 0வா இல்லாமல் இருந்தால் இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ பாருங்கள், ரெண்டு கண்டிஷன் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா when omega is not equal to 0, ஒமேகா வந்து not equal to 0 இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு 0 கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2 times of 0 divided by 0 plus omega square, வேறு ஒமேகான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா not equal to 0. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வேல்யூ 0 கிடைக்கும். ஏன்னா 0/0 உங்களுக்கு கிடைக்காது, 0 தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக பிரிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதனோட வேல்யூ வந்து 0 எப்போன்னா when omega is not equal to 0. இதுவே ஒமேகா 0 வந்து என்ன ஆகும், 0/0 வரும். அப்போ நாம் வந்து இதனோட வேல்யூ வந்து 0ன்னு போட முடியாது. ஸோ அப்போ என்ன, அட் ஒமேகா ஈக்குவல் டு 0, ஒமேகா 0 இருக்கும்போது உங்களுக்கு வந்து சம் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் இன்டூ டெல் ஆஃப் ஒமேகா, அதாவது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சம் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூ நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது suppose நான் வந்து g of omega which is equal to 1 times of del of omega ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இதனுடைய g of t என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் வந்து இங்கே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பை இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது புரியும் என்னன்ட்டு. இப்போ பாருங்கள், பை இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் g of t which is equal to 1/2 pi integration of minus infinity to plus infinity g of omega e power of j omega t dt, sorry d omega. இந்த இடத்துல 1/2 pi integration minus infinity to plus infinity g of omega என்ன எடுத்திருக்கேன், 1 into del omega எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அட் ஒமேகா ஈக்குவல் டு 0ல் மட்டும்தான் வேல்யூ இருக்குது இதனுடைய வேல்யூ. அதனால் நான் வந்து சம் கான்ஸ்டன்ட் வரும், பட் அந்த கான்ஸ்டன்ட் நான் 1 எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம் என்ன தான் இதனுடைய g of t இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போது டெல் ஆஃப் ஒமேகா இ பவர் ஆஃப் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சிக்னல் இருக்குது எக்ஸ் ஆஃப் டின்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸ் ஆஃப் டி கூட நம்ம டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் சிக்னல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஆஃப் டி நாட் இன்ட்டு del of t minus t naught கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு இருக்கப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா
x of omega into del of omega minus omega naught அப்படின்னா உங்களுக்கு வந்து x of omega naught into del of omega minus omega naught கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல x of omega அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா e power of j omega t, அதே போல் இன்ட்டு இங்கே வந்து del of omega minus 0ன்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், x of 0 அப்போ e power of j into 0 t கிடைக்கும் into del of omega minus 0. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா e power of 0 into del of omega கிடைக்கும், which is equal to 1 into del of omega. ஸோ அப்போது இந்த வேல்யூ கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 pi integral minus infinity to plus infinity. ஸோ இந்த del of e power of j omega t அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் del of omega தான் இருக்கும் into d omega. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் இம்பல்ஸ் சிக்னல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 pi அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1/2 piனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 into del of omega. அப்போது 1/2 piனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் தான் 1 into del of omega. ஸோ which implies 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா 1 into 2 pi del of omega. அப்போது a0 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா a0 into 2 pi del of omega. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ a0 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து a0 into 2 pi del of omega. ஸோ இது இன்னொரு முக்கியமான ரிசல்ட் வந்து 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து 2 pi del of omega. அப்போது a0 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து a0 2 pi del of omega. அப்போது 2 அப்படினுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து 2 times of 2 pi del of omega, which is equal to 4 pi del of omega. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா இருக்குது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. இதுவே ஃப்ரீக்வன்சியில் நம்ம வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்ல வேணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து del of f. அதே போல் a0 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து a0 into del of f. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து del of f. ஸோ அப்போது பை அப்ளையிங் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, ஸோ நல்லா கவனிங்க, முக்கியமான ரிசல்ட் by frequency shifting property. Frequency shifting property. So frequency shifting property என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் g of t இருக்குது, இதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து g of f இருந்தால் e power of j 2 pi fct into g of t, இதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து g of f minus fc இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் பார்த்தீங்கன்னா frequency shifting property. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது by applying this frequency shifting property, அப்போது 1 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து del of f இருந்தால் e power of j 2 pi fct ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் into 1 போடுவோம், அதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து del of f minus fc இருக்கும். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காஸ் சிக்னல் அல்லது சைன் சிக்னலுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேரை கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து காஸ் ஃபங்க்ஷன் அல்லது சைன் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். பட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.